மக்களே அந்த காலத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா தக்காளி சோறும் முட்டையும் தான். இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? முன்னால உள்ள அம்மாமார்கள்லாம் ஸ்கூல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி சத்துணவுல சாப்பிட தான் விரட்டி விடுவாங்க. எங்க அம்மா என்னைக்கா ஒரு நாள் இந்த தக்காளி சோறு வச்சு தருவாங்க. என்ன அழகா இருக்கும் தெரியுமா? அதுவும் வயிற்றுக்கு ஏதாவது டிசென்ட்ரி ப்ராப்ளமோ காய்ச்சலோ ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டா மட்டும்தான் வச்சு தருவாங்க. இல்லைன்னா ஃபுல்லா சத்துணவு சாப்பாடா தான் சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த தக்காளி சோறு வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் அவங்க செய்து தர மாட்டாங்க. நீங்க அங்கதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மள விரட்டி விட்டுருவா. வாங்க அது எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். ஒரு சீனி சட்டி எடுத்து அடுப்புல வச்சுக்காங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்காங்க. கருவேப்பிலை நீலவாக்குல வெட்டின பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பல்லாரி நல்லா வதங்குற அப்புறமா தக்காளி சோறுனால தக்காளி வந்து நல்லா மெஜாரிட்டியா இருக்கணும். தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். தக்காளி நல்லா மசிஞ்சோன்னா மசாலாவை சேர்த்துக்கணும். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இறச்சி மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வறுத்து பொடிச்சு வச்சிருப்போம்ல, அதுல கொஞ்சம் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சோறு செங்கல்பட்டு அரிசியில பொங்குன சோறுனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா சோறு வந்து உதிரி உதிரியா இருக்கணும். அதுக்கப்புறம் மசாலா கூட சோறை நல்லா கோட் பண்ணி விட்டு முட்டையும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் மக்களே.